ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெய்லி ஒரு தகவல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிகர்தண்டாவின் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பேமோட் அப்ளிகேஷன். பேமோட் அப்ளிகேஷனில் கிராசரி ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் உமன்ஸ் அக்சசரிஸ், டெய்லி நீட்ஸ் போன்ற எண்ணற்ற பொருட்கள் அடங்கியுள்ளது. உங்களுக்கு தேவையான பொருட்களை குறைவான விலையில் இங்கு வாங்கிக் கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பயணிங்க காய்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கடந்த 600 ஆண்டுகளாய் மதுரை மண்ணின் வரலாற்றோடும் வாழ்வோடும் பின்னி பிணைந்து கிடக்கிறது ஜிகர்தண்டா. நினைக்கும் போதே நாவில் நீர் சுரக்கும் அற்புதமான குளிர்பானம். மதுரைக்கு வருகின்ற வெளிநாட்டவரும் கூட சுவைக்க நினைக்கும் உற்சாக பானம். மதுரையிலிருந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியாகின்ற ஜிகர்தண்டாவின் வரலாறும் கூட சுவைமிக்கதாகும். அது குறித்த தொகுப்பை பார்க்கலாம். மதுரை மாநகரின் எந்த பக்கம் சென்றாலும் ஏதேனும் ஒரு ஜிகர்தண்டா கடையை பார்க்காமல் கடந்து செல்ல முடியாது. மதுரைக்கு மல்லிகை எப்படியோ அப்படி ஒரு அடையாளம்தான் ஜிகர்தண்டாவும். ஒருமுறை இதனை சுவைத்து விட்டார்கள் என்றால் பிறகு வாழ்நாள் அடிமையாகி போவார்கள் என்பது நிச்சயமான உண்மை. அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்தோர் கூட ஜிகர்தண்டாவுக்கு மதுரைக்கு வந்து செல்வதும் கூட மிக சாதாரணமாக இங்கு நிகழ்கிறது. மதுரையில் ஜிகர்தண்டா கடைகளை நடத்துபவர்கள் பெரும்பாலும் ஒரு குடும்பத்தின் பல்வேறு கிளைகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களே இக்கடையை பல தலைமுறைகளாக தொன்று தொட்டு நடத்தி வருகின்றனர். மதுரை விளக்குத்தூண் அருகேயுள்ள ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடையின் பொது மேலாளர் முகமது மீரான் கூறுகையில், எனது தாத்தா ஷேக் மீரான் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் உள்ள ஆறாம்பண்ணை கிராமத்தை சேர்ந்தவர். அவரது காலத்தில் தான் ஜிகர்தண்டா கொண்டு வரப்பட்டது. இந்த பானம் வடக்கிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டதாகும். ஜிகர் என்றால் உள்ளம், தண்டா என்றால் குளிர். இந்த பெயரை மட்டும் வைத்துக்கொண்டு அதன் மூலப்பொருட்கள் இங்குள்ள மக்களின் உடல் நலனுக்கு ஏற்றாற் போன்று மாற்றி அறிமுகப்படுத்தப்பட்டது என்கிறார். இதன் மூலப்பொருட்கள் மதுரையில் தயாரிக்கப்படும் ஜிகர்தண்டாவுக்கான மூலப்பொருட்களே மிக சுவைமிக்கவை. பாலாடை, பாதாம் பிசின், கடற்பாசி, நன்னாரி சர்பத், ஐஸ்கிரீம் என்ற கலவைகளே ஜிகர்தண்டாவாக மாற்றம் பெறுகின்றன. கோடை காலத்திலும் நகர்ப்புற ஷாப்பிங் சமயங்களிலும் மதுரை மக்கள் புத்துணர்ச்சிக்கான தங்களின் தேர்வாக முதன்மை பட்டியலில் வைத்திருப்பது ஜிகர்தண்டா தான். அதேபோன்று வெளிமாவட்ட, வெளிமாநில, வெளிநாட்டு பயணிகளுக்கும் மதுரையின் முக்கிய அம்சமாகவும் ஜிகர்தண்டாவே திகழ்கிறது. தேனி மாவட்டம் போடியைச் சேர்ந்த ஐயாதுரை கூறுகையில், மதுரைக்கு வந்து ஜவுளி கொள்முதல் செய்வதற்காக அடிக்கடி வருவேன். அவ்வாறு வரும்போதெல்லாம் விளக்குத்தூண் வந்து ஜிகர்தண்டா அருந்திவிட்டு செல்வது வழக்கம். காரணம் இதன் சுவை என்கிறார். தற்போது மதுரையில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கலாம் என்கின்றனர் வணிகர் சங்க நிர்வாகிகள். தினமும் இந்த கடைகள் மூலமாக நடைபெறுகின்ற வியாபாரம் மதுரை நகர பொருளாதாரத்திற்கும் உத்தேகம் அளிக்கக்கூடியது. ஓகே காய்ஸ், இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.